Hello friends, welcome to our channel Dhana Screen Life. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ingredients சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, தக்காளி 1, சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், வரமிளகாய் 3, சின்ன வெங்காயம் 6 நம்பர், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல், பட்டை ஒரு சின்ன பீஸ், லவங்கம் 2, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் 2 ஸ்பூன், முந்திரி 5 நம்பர், 2 ஸ்பூன் ஆயில், கொத்தமல்லி இலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய் போட்டு அதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே 6 வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு பீஸ் பட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 1 மினிட்க்கு வணக்கிக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. 1 மினிட் அதை இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கினதும் அதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான். தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிப்புக்காக 1 ஸ்பூன் தயிர் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி மசாலாலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. டூ மினிட்ஸ்க்கு மசாலாலாம் வணங்கினதும் 1/2 கிலோ சிக்கன் அதில் ஆட் பண்ணுங்கள். நான் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணதும் அதுலேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டூ மினிட்ஸ்க்கு சிக்கன் இப்படி பரட்டி விட்டிங்கன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். இப்போது நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 5லேருந்து 6 முந்திரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அதை கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் முந்திரி, தேங்காய், அந்த கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கொத்தமல்லி இலை தூவி இதை நம்ம இறக்கிடலாம். இந்த கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.